Hi friends, welcome to கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோ ஈவினிங் டைம் எடுத்துட்டு இருக்கேங்க. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேல ஆச்சு. ஆடெல்லாம் அன்னங்கள் போட்டு விட்டு காட்டுக்கு வந்தாச்சுங்க. ஈவினிங் டைம் கிராமத்துல சூப்பரா இருக்குங்க. கிளைமேட் பாருங்க எந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மோடமா காத்து நல்லா குளுன்னு அடிச்சுக்கிட்டு நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லா பச்சை பசேன்னு பாக்கிறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க. நம்ம காட்டுக்கு பக்கத்துல குச்சிக்கிழங்கு காடு போட்டிருக்காங்க. அந்த காடு மழை பெஞ்சதும் நல்லா பச்சை பசேன்னு பாக்கிறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் மேயறதுக்கு நல்லா பில்லு வளர்ந்துருச்சுங்க. கரையில ஓரமா பார்த்தோம்னா அரும்புல்லெல்லாம் சூப்பரா வளர்ந்துருந்துச்சு. ஆட்டை சும்மா அந்த கரை ஓரமா மேய்க்கலாம்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு வந்திருக்கேன். போன வருஷம் இந்நேரம் இந்த காட்டுல எல்லாம் கடலக்காய் போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் எதுவுமே போடல. கடலக்காய் போட்டோம்னா மயில் வந்து சாப்பிட்டு அந்த கடலக்காய் செடியில ஒரு கடலக்காய் கூட இல்லாத பண்ணிருதுங்க. நம்ம வீடு வந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு அதுக்கும் காலையில நேரமா குழந்தைங்கள பார்த்துட்டு நம்ம வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்டுட்டே சரியா இருக்குங்க. காட்டுல வந்து மயில் முடிக்கிட்டு பாத்துக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் போடலங்க. போன வருஷம் இந்த நெட்டு ஃபுல்லா போட்டு ஒரு மூட்டை கடலக்காய் கூட இல்லைங்க. அந்த விதைக்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கூட இல்ல. 1.5 மூட்டை கடலக்காய்க்கு மேல அடிச்சு விதைக்காய்க்கு போட்டிருந்தோம். ஆனா ஒரு மூட்டை தான் ஆச்சு. மயிலே ஃபுல்லா சாப்பிட்டுருச்சு. இந்த வருஷம் கடலக்கொடி வந்து வெளியே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. குட்டையில அந்த சைடு கொட்டை செடி இருக்குங்க. அந்த கொட்டை செடி பட்டு நல்லா அழகா இருந்துச்சு. ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன். காட்டுல வந்து நிறைய கும்ட்டி கீரை இருந்துச்சுங்க. கும்ட்டி கீரை பொரிச்சு கடைஞ்சோன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதனால காட்டுல ஆட்டை பத்துக்கிட்டே அப்படியே கும்ட்டி கீரை தொலைவிட்டு இருந்தேன். கும்ட்டி கீரைங்கிறது வந்து மேட்டுக்காட்டுல தாங்க அதிகமா இருக்கும். இது மாதிரி சின்ன சின்னதா இருக்கும், பெருசாவும் இருக்கும். பார்த்து பார்த்து பறிச்சுட்டு வீட்டுக்கு போய் அந்த கோம்பு பகுதியெல்லாம் மட்டும் பிரிச்சுட்டு அதில் பூ எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் மட்டும் பிரித்து அந்த இலையை மட்டும் போட்டு கடைஞ்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி கரணை வச்சத்தில் இருந்துங்க தண்ணியே விடலைங்க. மழை போத்துல வந்துட்டு இருக்கு. அதில் பாருங்க எவ்வளோ பில்லுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் நல்லா புதையேறிட மாட்டிருக்குங்க. அவ்வளோ பில்லு இருக்கு. ஒரு வழியா தொலைவி பறிச்சு கும்ட்டிக்கீரை வந்து பொடிச்சாச்சுங்க. ஒரு குழம்புக்கு மேலேயே ஆகும். இன்னும் நிறைய கும்ட்டிக்கீரை இருக்குங்க. கொஞ்சம் தொலைவி பறிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நிறைய பூண்டெல்லாம் இருக்கும். அந்த பூண்டுக்கு நடுவாண்டு தான் கும்ட்டிக்கீரை வந்து இருக்கும். எது செடி எது கும்ட்டிக்கீரைனே தெரியாது. அது மாதிரிதான் இருக்கும். கரையில தாங்க ஃபுல்லா மேவு இருக்கு. கரையில அப்படியே ஆட்டை மேய்ச்சிட்டு மெதுவா வீட்டுக்கு வந்தாச்சு. ஆட்டுக்கு ஆடு மேய்க்க வந்தனாவே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இந்த சைடு மாமா வீடு வந்து புதுசா வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டுகிட்ட ஃபுல்லா மணல் கொட்டியிருக்காங்க. அந்த மணல் மேல வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியா விளையாண்டு இருப்பாங்க. குட்டி பையன் அங்கதாங்க ஓடுவான். அவன் ஓடனான்னு சொல்லிட்டு பாப்பா எல்லாருமே அங்க உட்காந்து விளையாண்டு இருக்காங்க. நான் கும்ட்டி கீரை பறிச்சுட்டு வந்து ஒரு ஓரமா உட்காந்து வச்சு நல்லா பச்சை பசைன்னு எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க. மருந்தடிக்காத இயற்கையான கீரைங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா மானம் நல்லா கற்கள் ஏறிச்சுங்க. மழை வர மாதிரி நல்லா மோடம் போட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல பார்த்தோன்னா மேகம்லாம் நல்லா கருத்துக்கிட்டு மழை வர மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆட்டெல்லாம் பிடிச்சாந்து கட்டிட்டு வீட்டுக்குள்ள போகங்காட்டியும் மழை வந்துருச்சுங்க. எல்லாம் மேய்ச்சாந்து கட்டியாச்சுங்க. இனிமே மழை விடிய பெஞ்சாலும் பிரச்சனையே இல்லை. ஆடு மேயறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சுன்னா அந்த ஈரப்பில்லை வந்து ஆடு மேயவே மேயாது. நெஜன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆடு வந்து ஒரு இடத்துல நிக்கவே நிக்காதுங்க. ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த 3 மணி 4 மணி ஆக்கில் மழை பெஞ்சுன்னா ஈவினிங் டைம் ஆடு வந்து மேயவே மேயாது. இன்னைக்கு பரவாயில்லைங்க. ஒரு 5:30க்கு மேலதான் மழை வந்துச்சு. நேரமா ஆட்டெல்லாம் மேய்ச்சி வந்து கட்டியாச்சுங்க. வாச தண்ணி நல்லா ஓரளவுக்கு மழை சூப்பரா பெஞ்சிச்சு. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில எடுத்துட்டு இருக்கேன். காலையில எழுந்ததும் ஃபர்ஸ்ட் வேலையா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கீச்சுன்னு ஒரே சவுண்டா இருக்குங்க. மணி 6 ஆயிடுச்சுன்னா போதுங்க கோழி எல்லாம் சவுண்டு போட ஆரம்பிச்சிடும். வெளியே வந்து இற போட்டோம்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளெல்லாம் சாப்பிட போயிருங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டுங்க சமைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. ஈவினிங் கும்ட்டிக்கீரை பறிச்சுட்டு வந்து இருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கூட வாடவே இல்லை, சூப்பராக இருந்துச்சுங்க. 2 டைம் நல்லா தண்ணியில் போட்டு அலாசணும். ஏன்னா மண் நிறைய இருக்குங்க. அதனால 2 டைம் வாக்கெல்லாம் நல்லா அலாசி எடுத்துக்கலாம். அரிசி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். அதுவும் கொஞ்ச நேரம் ஊறட்டுங்க. வீட்டுக்கு வந்து தண்ணி சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு மாமா வந்து மோட்டார் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி வந்து ஊற்றிட்டு இருக்கு. கல்யாணம் மூஞ்சி புதுசுல தண்ணியே ரொம்ப கம்மியா தாங்க வரும். மோட்டார் போட்டு விட்டோம் அப்படின்னா 4 குடம் 5 குடம் இவ்வளவுதான் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தும். ஒரு குடத்தை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பிடிக்கணுங்க. அவ்வளோ கம்மியா தான் தண்ணி வரும். அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து புழங்குவோம். தண்ணி இல்லாத ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஆனா இப்ப எப்பயுமே மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால தண்ணிக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க. சுண்டல் வந்து ஊற வச்சிருந்தேன். அதை வந்து வணக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். சுண்டல் எடுத்து வச்சிருக்கேங்க. நாளைக்கு காலையில சுண்டல்ல சாதம் மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாதி சுண்டலை எடுத்து வச்சாச்சுங்க.
வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோங்க. நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு அப்படின்னா தங்கச்சிங்கிற ஒரு உறவுங்க. அந்த பாப்பா வந்து என்னை லைஃப்ல என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளோ அன்பை கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். வில்லேஜ் மீனான்னு சொல்லிட்டுங்க சேனல் வச்சிருக்காங்க. அவங்க சேனல் கண்டிப்பாக போய் பாருங்க. இப்போட பையன்தாங்க அவங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ் தைச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. போயிருக்கோன்னு சொல்லிட்டு எங்களுக்காக சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செஞ்சிருந்தாங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. நீட்டா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் வாக்கில் தாங்க நம்ம வீட்டுக்கு வந்தோம். இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்துங்க ஒரு சேரீல வந்து தைச்சு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க பாப்பாவுக்கு. பாப்பா 2 பேரும் பயங்கர ஹாப்பி. நான் 5 பேரும் ஃபேமிலியோட போயிருந்தேங்க. ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. அவங்க வீட்லயும் ஒரு குட்டி பையன் இருக்கான். எல்லாருமே கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. டக்குன்னு யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க. ஆனால் பேசிட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள எதுக்காகவும் நான் விட்டும் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி சேம் கேரக்டர் அந்த பார்ப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசுனதுலேருந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி. என்னோட கூட பிறந்த ஒரு தங்கச்சி மாதிரி அந்தளவுக்கு ஜெயில. வீட்டுக்காரரோட அண்ணா வீட்டுது வந்து வீடு புண்ணியாசனங்க. நேற்று மீனா வீட்டுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் வந்ததுமே வீடு புண்ணியாசனைக்கு வந்து போயிட்டு ஒரு 11 மணி வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டுங்க மறுபடியும் காலையில் போயிருந்தோம். 2 நாளாக வீட்டுக்கிட்ட அதிக நேரம் இருக்காதனால வீட்டை சுற்றி அவ்வளோ குப்பைங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. வாசல் இந்த சைடு கட்டித்தர எல்லாமே சுத்தமாக கூட்டி முடிச்சு வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே எடுத்து போட்டு துவைச்சு இப்போ தாங்க வீட்டை பார்த்தோன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னாவே வீட்டை பார்க்கும்போது அவ்வளோ மோசமாக இருக்குங்க. இன்னும் வெளியே சொல்லவே தேவையில்ல. இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆடெல்லாம் அன்னங்கள் போட்டு விட்டு காட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. நம்மளை நம்பி 10 ஆடு காட்டு இருக்குங்க. ஆட்டெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வைனப்பிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. இருந்தாலுமே ஆடு கொஞ்சம் நேரம் மேய்ச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த செடி பார்த்ததும் என்ன செடின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த செடியில் வந்து நிறைய காய் இருக்குங்க. அந்த காயை வந்து பறித்து கையை வச்சு நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா லிப்டிக் நம்ம உதட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரியே இருக்கும். பார்த்ததும் சின்ன வயசில் நம்ம விளையாண்டதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. ஸ்கூல் போயிட்டு வரும்போது அப்போல்லாம் யாருமே வந்து கூட்டிகிட்டுலாம் வர மாட்டாங்க. நாங்கள் தான் நடந்து வரும்போது இந்த செடி வந்து ஒரு ஓரமாக இருக்கும். அதை பறித்து விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம். காயை பார்த்ததும் பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சுங்க. இந்த காய் பேரே லிப்டிக் காயின்னு தான் சொல்லுவோம். பாருங்க லிப்டிக் மாதிரி எந்த அளவுக்கு நல்லா கலரா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த செடி அப்படியே உடைச்சுங்க வெள்ளாட்டுக்கெல்லாம் கட்டணும் அப்படின்னா சூப்பரா சாப்பிடுங்க. எங்க வீட்டுல வெள்ளாட்டு இருக்கிறதுனால இது ஒடிச்சு போடாத வச்சிருக்கோம். செம்பிளாட்டுக்கு ஒடிச்சு போட்டா சாப்பிடும். இருந்தாலுமே வெள்ளாடு தான் இந்த மாதிரி தலையெல்லாம் விரும்பி சாப்பிடும். கொஞ்ச நேரங்க அந்த காயெல்லாம் பறிச்சு நசுக்கி பார்த்துட்டு இருந்துட்டு ஆடு மேய்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தாச்சுங்க. இந்த கரையில நிறைய பில்லு இருக்குங்க. அந்த ஆடு பாருங்க வாய் வலியா அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடுது. இப்பதாங்க பில்லு இந்த அளவுக்கு தலைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் பில்லே இருக்காது. ஒவ்வொரு பில்லா தேடி தேடி ஆடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப நிறைய பில்லு இருக்கும். அப்படியே அப்படியே கடிச்சு 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 அப்படியே முழுங்குதுங்க. இந்த காடு வந்து மேட்டுக்காடுங்கிறதுனால அங்கங்க கல்லுக்கெல்லாம் திட்டு திட்டாதாங்க இருக்கும். காடெல்லாம் வெள்ளம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நெட்டுக்களை இந்த பொலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் தான் ஆடு வந்து மேயும். அதில் வந்து நிறைய புல் இருக்குங்க. இந்த சைடு காட்டை பக்கம்லாம் எந்த சைடும் பூந்துடாத ஆட்டை வந்து பார்த்து மேய்க்கணும். கம்பி வேலிக்குள்ள தாங்க ஆடு மோஸ்ட்லி முடுக்கி விடுவோம். சரி இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இங்கே மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மீட்டுக்கு கம்பி வேலிக்குள்ள முடுக்கி விட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் மேய்ஞ்சுங்க. இந்த தளவுல இருந்து அந்த தளவு வரைக்கும் முடுக்கி விட்டோம்னா ஆடு நல்லா வயிறு நம்பிட்டு வந்துடும். கம்பி வேலிக்குள்ள வரையும் நிறைய பில்லு தலைஞ்சிருக்குங்க. நம்ம காட்டில் அந்த தளவுல நிறைய பேர் கொஞ்சமாக விதைச்சி விட்டுருக்குங்க. பாருங்கள் ஒரு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சூப்பராக முளைச்சி வந்துடுச்சு. இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குங்க. இது நல்லா படரும். நல்லா படர்ந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா பெருசாக படர்ந்துருங்க. அதுக்கப்புறம் ஆட்டுக்கு இழுத்து போட்டோம் அப்படின்னா நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டுக்கும். இந்த தளவுல இருந்து அந்த தளவு வரைக்கும் விதைச்சிருக்கோம் நிறைய பேர். அந்த சைடு வந்து தீனிப்பில் வச்சுருக்கோங்க ஆட்டுக்காக. பாதி வந்து பாத்தி பிடிச்சங்க. பாத்தி பிடிக்கிறதுக்குள்ள மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அந்த பாத்தி பிடிச்ச காட்டில் கூட அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து நல்லா முளைச்சிருக்குலங்க. அந்த பாத்தி பிடிக்காத காட்டில் தான் நிறைய பேர் வந்து நல்லா சூப்பராக முளைச்சிருக்கு. தீனிப்பில் காட்டில் நிறைய பில் இருக்குங்க. இதுக்கு வந்து களை மாற்றி கட்டினோம்னா இன்னும் சூப்பராக வருங்க. ஒரு உப்பு யூரியான்னு நினைக்கிறேங்க. யூரியா போட்டு விட்டோம்னா சீக்கிரம் நல்லா வளர்ந்து வந்துடும்.
நம்ம காட்டில் மோஸ்ட்லி பில்லு வந்து நிறைய இருக்குங்க. அங்கங்கே பில்லுக்கு நடுவாண்ட கும்மிட்டிக்கீரை இருக்குங்க. நேற்று தான் பறிச்சுட்டு போனோம். நேற்று பறிக்கிறப்ப வந்து சரியாக பார்த்து பறிக்கலையாட்டிருக்கு. இன்னும் நிறைய கீரை வந்து அங்கங்கே இருக்குது. தீனிப்பில் வந்துங்க மாடு இருக்கிறவங்க தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. தீனிப்பில் போட்டோம் அப்படின்னா பால் நல்லா சுரக்குங்க. நம்ம வீட்டில் மாடெல்லாம் இல்லைங்க, ஆடு தான் வச்சுருக்கோம். ஆட்டுக்கு வந்து சுத்தமாக தீனி இல்லைன்னு சொல்லிட்டு தீனிப்பில் வச்சு விட்டோம். இது வச்சு விட்டதுலேருந்து மழை நல்லா பெஞ்சு பில்லு நல்லா தலைஞ்சிருச்சுங்க. இது சாப்பிடுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இது நல்லா இன்னும் வளர்கிறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஆடு சாப்பிட்டா ஆட்டுக்கு ஃபுல்லாக அறுத்து போட்டுக்கலாங்க. ஆடு சாப்பிடல அப்படின்னா மாட்டு கண்ணுக்குட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குங்க. பின்னாடி பார்க்கலாம். இந்த சரவில் இன்னும் தீனி பில்லாம் வைக்கல. எந்த அளவுக்கு நல்லா பில்லு பாருங்க, கொஜன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஆடு ஓட்டிட்டு வரதுக்கு வசம் இல்லாததுனால ஓட்டிட்டு வந்து மேய்க்கலைங்க. அந்த சரவு ஃபுல்லாகவே வெறும் பில்லாவே இருக்கு. இந்த காடு பாத்தி பிடிக்க வரவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்தேங்க. தண்ணி கொண்டு வந்துட்டு தண்ணி வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க பாத்தி பிடிச்சிட்டு வரும்போது இந்த பாத்திரத்தை வந்து எடுத்துகிட்டு விளையாட்டுருக்கு. நான் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அங்கே தெரிஞ்சு காட்டிலேயே இருந்துச்சு. ஒரு 2 நாளாட்டு ஆயிடுச்சு. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா மண்ணாயிடுச்சு. இது வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே வெயில் இல்லை, ஓரளவுக்கு நல்லா மோடம் போட்டுக்கிட்டு கிளைமேட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஆடு வந்து அந்த நெட்டுக்கரையிலேயே மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த சைடு இருக்கிற ஆட்டை எல்லாமே ஒரு பக்கமாக ஓட்டிகிட்டு போய் பார்த்துக்கிட்டோம்னா தான் ஆடு மேய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம இந்த கரையில் இருக்கிற ஆட்டை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சைடு இருக்கிற ஆடெல்லாம் அந்த குச்சிக்கிழங்காட்டுக்கு வந்து போயிருங்க. அப்பா தம்பிக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் காலையில் போனாங்க அப்படின்னா ஈவினிங் தான் வருவாங்க. பாப்பா எல்லாம் 8:30 ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருணுங்க. 8:30 ஒரு 9 மணிக்குள்ளே பாப்பா கொண்டு போய் விட்டுருணும். குட்டி பையன் வந்து ஒரு 9:30 தான் போவான். எல்லாம் இருக்கிறதே கருப்பு தாங்க. தமிழ்நாட்டோட ஒரிஜினல் கலரே நாங்கள் தான். மாதத்துக்கு முன்னாடி பயங்கரமாக வெயில் அடிச்சு இல்லைங்களா? அந்த வெயிலில் தலைக்கு துண்டு கூட போடாத அந்த 1 மாதமா ஆடு மேய்ச்சதுனால மூஞ்சி ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இருக்கிறதே கருப்பு தான், அதில் வந்து இன்னும் நல்லா அட்டை கருப்பாட்டம் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரிங்க, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, ஆடு மாடுன்னு வச்சுருந்தோன்னா அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஆடு மாடுலாம் வளர்த்தவே முடியாதுங்க. ஆடு வந்து ஓரளவுக்குலாம் வயிறு பீச்சு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுமாரி தண்ணி காட்டி ஆட்டை கொஞ்சம் நேரம் கட்டினோன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் டைமுக்கு மேலே அவுத்து விட்டுக்கலாங்க. பாப்பா பாருங்கள் மரத்துலலாம் இந்த கைத்தை கட்டி பக்கெட்லாம் கட்டிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. இந்த இடத்துல நல்லா குளுன்னு இருக்குங்க. இந்த வேப்ப மரம் வந்து நல்லா பெருசாகி போச்சு. அந்த இடத்துல வந்து கட்டில் எடுத்து போட்டு படுத்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கட்டில் வந்து இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேப்ப மரத்துக்கடியில் எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணுங்க. நேற்று துவைச்சி போட்ட ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும். ரோஸ் செடிக்கிட்ட நிறைய புல்லெல்லாம் முளைச்சிருந்துச்சுங்க. கொஞ்சம் புல்லெல்லாம் இழுத்து விடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் இழுத்து விட்டேன். ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்து இழுத்து விட்டுக்கலாம்னு சொல்லி விட்டாச்சுங்க. இந்த ரோஸ் செடியில் 2 பூ நேற்று தான் பறித்தோம். இன்னும் ஒரு 3-4 முக்காட்டம் இருக்குங்க. குண்டுமல்லி செடியில் வந்து பூவெல்லாம் ஓரளவுக்கு மாறிக்கிச்சு. பக்கத்துலேயே அந்த மிளகா தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.